பெரியாரை போற்றுவோங்கிறதுல பெரியாரும் போராடினாருங்கிறத சீமான் ஏற்கிறார். அதே மாதிரி பிரபாகரனும் போராடினார். அந்த இடத்துல குட்டிமணி அவர்கள் போராடி இருக்காரு, இன்னும் சூசை இருக்காரு, இன்னும் நிறைய எல்லாருமே நம்ம பதிவிடலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கொண்டாடாமல் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் பிரபாகரன் மையமாக வச்சு பேசுறதுக்கு பதில் சொல்கிறேன். பிரபாகரன் அதாவது உங்களுக்கு இலங்கையில் தனி நாடு கேட்கல, சம உரிமை தான் நம்ம கேட்டோம். இதுதான் எங்களோட டைட்டில். அதில் பல அமைப்புகள் டெலோ எல்டிடி இந்த மாதிரி மாற்றுப்பத்த இயக்கங்கள் இருந்துச்சு. சொல்லுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரியாரை போற்றுவோம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்திருக்கீங்க. சரி, இதற்கு முன்னாடி நாளில் பெரியார் திராவிட கழகம் தமிழ் தேசியர்கள் கொண்டாடும் பெரியார் அப்படின்னு தந்தை பெரியாருக்கு ஒரு கூட்டம். சரி, நாளைய தினம் பெரியார் மட்டும்தான் பெரியார் அப்படின்னு சுபவீர் பாண்டியன் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. சரி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெரியார் தமிழ் தேசிக்கு எதிரானவர், துணிமணி கட்டக்கூடாது அமரக்கூடிய அதிரின்னு சொன்னவர், முட்டாள்னவர். பெரியாரை பற்றி பேசியாத. இன்னைக்கு பாருங்கள், இந்த தமிழ் தேசியத்துக்கு வேண்டி தமிழ்நாட்டை அதாவது ஹிஸ்டாரிக்கல் மேனெலாம் போட்டு அவங்க தான் பெரியார். அவர் பெரியார் இல்லை, ஈவேர பெரியாரை பற்றி இங்கே கண்டென்ட் கிடையாது. அதாவது நாட்டு தேசத்தை காவந்து பண்ண பிரிட்டிஷ்காரன் எதிர்த்து ஆட்சி செஞ்சதுக்கு அவனை போராடி தூக்கில் வரப்பட்ட பாவு சிதம்பரம் பிள்ளை குறிப்பிடுறீங்களா? அது மாதிரி எல்லா ஹிஸ்டாரிக்கல் மேனை எல்லாம் போட்டிருக்காரு. அவரோட இவங்க தான் பெரியார். நம்ம ஈவரை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது சார். டாபிக்கே வேணாம் சார், பேச வேணாங்கிறீங்க. சீமானே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அவரும் போராடினார் அப்படிங்கறத ஏத்துக்கிறாருல. இல்ல எந்த விதத்துல போராடினாரு? இருங்க சார், நான் கேட்ட கேள்வி, பெரியார்னால வீரமணி தான் கோடீஸ்வரன் பதிவு உண்டா? அவருடைய சொத்து வீரமணி தான் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி வச்சிருக்காரு. தமிழ் தேசியத்துக்கு தமிழ் மக்களுக்கு யாராவது காண்டி ஒரு தொழிற்கூடத்தை கட்டி இலவச கல்வியை கொண்டு வந்தார் சொல்லுங்க. தமிழ் மக்களுக்கு பெரியார்னால லாபமா நஷ்டமா? எதுவுமே கிடையாது. நம்மளை முட்டான்னு சொன்னாரு, நம்ம படிப்பு அறிவு இல்லாதவன்னாரு, பிரிட்டிஷ்காரன்ட்ட சோதனை கொடுக்க கூடாது சார். பெரியார் பிரிட்டிஷ்காரன்ட்ட 1947 இவன் காட்டு முராண்டி, இவனுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னார் கண்டென்ட். அதனால பெரியார் டாபிக்கே கொடுங்க சார். 1000 பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாடு அழிச்சுட்டான், தமிழ்நாடு இல்லைங்கிறான். அதுக்கு என்ன மாற்று கருத்து? நான் பெரியார், அவருக்கு மேல பெரியார் இருக்காங்க சார். இந்த நாட்டுக்கும் தேசத்துக்கும் வளத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்தவங்க, போராடினவங்க, வளத்தை விட்டு விரட்டணும்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து இந்த வருங்க வாவு சிதம்பரம், அந்த பள்ளி பாபா, இந்த அஞ்சாலை அம்மாள், இவங்கள பத்தி தான் பெரியாரை பத்தி, அவங்களோட பெரியார் இவர் தான். அதனால இவங்கள பத்தி தான் பேசுறோம். ஈவாராவை பத்தி நாங்க பேசவே இல்லை. ஈவாரா கொள்கைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. காரணம், தமிழ்நாடு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், 7000 கோயில்கள் இருக்கு, புரியுங்களா? தமிழ்நாடு முத்திரையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய கோயில் முத்திரை. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, தமிழ் தேசிய கோயில்கள், மலைகள், மலைவளம், மண்வளம் நிறைந்த தமிழ் தேசிய பூமி. இதை அழிக்க நீ நினைக்காத. தமிழன் வீறு கொண்டு எழுவான். உனக்கு கட்சி தான் தலைமை. எங்கள் தமிழர் எல்லாம் ஒன்று சேருவோம் சார். தலைமை தான் எங்களுக்கு போராடி, புரியுதுங்களா? எல்லா தமிழர் தான். இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கிறவங்க, டிஎம்கேல இருக்கிறவங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எங்களுடைய தமிழ் தேச உறவுகள் தான். என்னைக்கு சிந்திப்பார்கள், நம்ம தமிழ் தேசியம் அழியுது, நமக்கு சீமான் பக்கம் போகணும், கண்டிப்பாக சிந்திச்சு வருவாங்க சார். அவரை மாற்றுக்கிறது கிடையாது சார். பெரியார்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவரை பற்றி பேசவே பேசாதீங்க. அவர்னால தமிழ் தேசியத்துக்கு தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. வேற என்ன கேட்குறீங்க? இல்லைப்பா, அவங்க கூட்டம் நடத்துறாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கூட்டம் பெரியார் நாங்கள் நடத்தலாம், அதை பற்றி நான் பேச வேண்டிய வேலை இல்லை சார். அவங்க சொத்து இருக்கு, வீரமணி 10,000 கோடி அவர்கிட்ட இருக்குது. அதனால சொத்தை பாதுகாக்கிறாங்க, மத்திய அரசோட உடன்பாடாக இருக்கிறாங்க. வேற மாற்றுக்கிறது கிடையாது. வேற எதுனா கேள்வி கேட்குறீங்க? இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ பெரியாரை போற்றுவோங்கிறதுல பெரியாரும் போராடினாருங்கிறத சீமான் ஏற்கிறார். அதே மாதிரி பிரபாகரனும் போராடினார். அந்த இடத்துல குட்டிமணி அவர்கள் போராடி இருக்காரு, இன்னும் சூசை இருக்காரு, இன்னும் நிறைய எல்லாருமே நம்ம பதிவிடலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கொண்டாடாமல் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் பிரபாகரன் மையமாக வச்சு பேசுறதுக்கு பதில் சொல்கிறேன். பிரபாகரன் அதாவது உங்களுக்கு இலங்கையில் தனி நாடு கேட்கல, சம உரிமை தான் நம்ம கேட்டோம். இதுதான் எங்களோட டைட்டில். அதில் பல அமைப்புகள் டெலோ எல்டிடி இந்த மாதிரி மாற்றுப்பத்த இயக்கங்கள் இருந்துச்சு. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இலங்கையில் நவல்பட்டில் பிறந்ததுனால இங்கே 77 ஆட்சி அமைக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனை ஈழத்தில். உடனே அவர் என்ன பண்ணுறான்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கல்யாண சுந்தரத்தை கூப்பிட்டு இந்திரா காந்தி கிட்ட டைம் வாங்கி கொடுக்குறாரு. ஈழத்தில் பல பிரச்சனை, ஈழத்தமிழருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அன்னை இந்திரா காந்தி தான் சார் சப்போர்ட் பண்ணிச்சு. அதை பற்றி பேசக்கூடாது. அதனால ஒரு லீடர் தான் இருப்பாங்க. எம்ஜிஆர் சென்னைக்கு வர சொல்லி பணம் கொடுக்குறாரு. அப்போ எல்லா இயக்கமும் உண்ணா சேருங்கன்னு சொல்கிறார் எம்ஜிஆர். அதனால பிரபாகர தலைமை நடத்த முடியும். அதில் டெலோ குட்டிமணி அவங்க எல்லாம் சொல்ல முடியாது.